இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரியோ ராஜ் அவங்களுடைய மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ஹார்ட் படத்துடைய ட்ரெய்லரே வெளியாயிருக்கு. அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பாட்டு ஒன்று வெளியாயிருந்தது. யுவன் சங்கர் ராஜா சார்ல வந்து ஒரு பாட்டு ஒன்று வெளியாயிருந்தது. அவர் தான் அந்த படத்துக்கும் ப்ரொடியூசர். அந்த பாட்டு கேட்கும்போது லவ் டுடேல பச்சை எல்லன்னு சொல்லிட்டு ஒரு வைப் ஒன்று கொடுத்தாரு பார்த்தீங்களா? அந்த வைப் மாரியே இருந்தது அந்த பாட்டு கேட்கும்போது. ரியோராஜ் சாரோட லுக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா பார்க்குற மாரி எனக்கு தோணுச்சு. அவருடைய படங்கள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு படம் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு திரைப்படம். ஆனா எனக்கு வந்து லவ் பேஸ் அதனால அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரியோராஜ் சார் வந்து பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஸ்வீட் ஹார்ட் படத்துடைய ட்ரெய்லர் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1 ஆயிடுச்சு. மூஞ்சியவே பார்க்க மாட்டேன். இப்போ மேல போய் எதை பார்க்க போறேன்? பேசி முடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நீ படியில ஏறி நேர் வழியிலே போலாமே. போலாம். அவங்க அம்மா அப்பா இருப்பாங்கல்ல. பேசதானே போறேன். இப்போ டோர் ஓப்பன். தாத்தா சர்ப்ரைஸ் சித்திக்கல. ஓ இப்போ எக்கத்தப்பா மாட்டினாதான் எனக்கு தெரியுது. இல்லைன்னா நான் சாகிற வரைக்கும் நான் வெட்டி relationships are meant to be forever, Vasu. இந்த ஃபாரெவர் ஆல்வேஸ்லாம் சும்மா ப்ராக்டிக்கலா வேலைக்கு ஆகாது. ஒன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்றதுனால அது இல்லைன்னு கிடையாது, வாசு. எப்போ வரைக்கும்? எப்பவுமே எப்பவுமே. என்னாச்சு? பாசிட்டிவ். உனக்கு எப்படி ஒரு பாசிட்டிவ்? உனக்கு எப்படி? எல்லாருக்கும் எப்படியும் அப்படிதான். மனு நான் தான் அன்னைக்கு இந்த மேஜிக் பண்ணி போட்டிருந்தேன். ஓ பண்ணாலும் அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆகுது ஒரு பதம் சாத்திக்குது. என்ன யோசிச்சிருக்க, வாசு? வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். அபாஷன் தானே. பப்பாயா சிசிமிசிடு இவன் நாட்டு ட்ரை பண்ணுவோம். இந்த சுச்சுவேஷன்ல ஒன்றை விட்டா எனக்கு வேற யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. எப்ப நடந்துச்சு? என்னது மச்சான்? அதான்டா. அது எப்ப நடந்துச்சு நான் கேட்கறாங்க. வாசு, எங்க இருக்க, வாசு? இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்கும். சரி இல்ல வீட்டை விட்டு வெளியில போக அவன் சொல்றது யார் பண்ணுவேன்? நான் யார் கூட வந்தா உனக்கே எரியுது? இதுதான் அந்த ஃபாரெவரா? நாம ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒன்னு சொல்ல கேம் ஆறடா அவன். அபார்ஷனை தாண்டி இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. உனக்கு இந்த குழந்தை வேணுமா? நீ ஏன் மனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் நிச்சயம். நம்மளுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டு மூடு வந்தா மூடி தந்துருக்கும்டா. சும்மா சொல்ற பிரச்சனை இருக்குமா? ஓ மார்ச் 16 ரிலீஸ். ஓகே, நல்லா இருக்கு. லவ் பேஸ் பண்ண ஒரு திரைப்படம். இந்த படம் வந்து எந்த படம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல போகிற படம் என்னன்னு. கொஞ்சம் பார்க்கும்போது எனக்கு பேச்சுலர் படம் ஃபீல் ஆச்சு. உண்மையாக சொன்னேன்னா பேச்சுலர் படம் பேச்சுலர் படம் மாதிரி ஃபீல் ஆச்சு பார்க்கும்போது. ஏன்னா அவங்க லிவிங்கில் இருக்க மாதிரி தான் வரும் அந்த படத்தில். அதுக்கப்புறம் வந்து படம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நானும் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த படம் என்னன்னு தெரியும். ஏன்னா அது வந்து அந்த எப்படி சொல்கிறது, பிரேக்கப் வந்து குழந்தை இது பண்ணதால பிரேக்கப் ஆயிருக்கலான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது ஒரு நல்லா இருக்கு. ட்ரெய்லர் வைஸ் நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. யுவன் சங்கர் ராஜா சார் இது ஒரு லவ் பேஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட லிவிங்கில் இல்லை, அவங்க லவ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அடல்ட் ஃபிலிமாக நல்லா இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. நல்லா இருக்கு. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ரியோராஜ் சார் லுக் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.